தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் பரவும் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்போம். பிரசாத், வணக்கம். இந்த குப்பை கிடங்கில் பற்றி இருக்கக்கூடிய தீயை கட்டுப்படுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தற்பொழுது வரை எடுக்கப்பட்டிருக்கு? விரிவாக விவரிங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு வலம்புரி நிலையில் அமைந்துள்ளது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிடங்கில் தான் மாநகராட்சி முழுவதும் உள்ள குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் அதிக அளவிலான குப்பைகள் மலை போல அங்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் இந்த திடீரென அந்த குப்பை கிடங்கிலிருந்து குப்பைகளுக்கிடையிலிருந்து தீ பரவியது. தீ பரவி மிகப்பெரிய அளவில் அந்த தீ பரவிய நிலையில் அங்கிருந்த அந்த மட்கும் குப்பை மட்காத குப்பை என பிளாஸ்டிக் உள்ளிட்ட அனைத்துமே இருந்து அந்த பகுதி முழுவதும் புகைமண்டலமாக மாறியது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டார்கள். 3 வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து தீயை அணைப்பதற்கு நீண்ட நேரமாக போராடி தீயை அணைத்தார்கள். இருந்தாலும் தொடர்ந்து அந்த தீ எரிந்து கொண்டிருப்பதால் அந்த தீ அணைக்கின்ற முயற்சியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த குப்பை கிடங்கில் அடிக்கடி இது போன்ற தீ எரிந்து பரவுகின்ற சூழலில் இதை உடனடியாக இந்த பகுதியில் இதற்கு நிரந்தர தேர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.